ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் தெரியாது. சிவகார்த்திகேயன் டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் வளர்ந்து வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டுருக்கிறவர். பட் அதிக பேச்சு இல்லையே தவிர கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட காமெடி வெர்ஷன் பிரமாதமாக இருக்கும். ரஜினி ரசிக்கிறவர், அதனால் அந்த சாயல் நிறையாவே இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஏலியன் எலிமெண்ட் வந்து பார்த்தா தான் சார் சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நம்ம போய் இப்படி சொல்ல முடியுமா? நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நல்லா தான் இருக்கும். சிஜிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம ஊரில் டோட்டலாக நம்ம ஊரில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு படம். அதோட 4 வருஷம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க படத்தை. சிஜி ஒர்க்காகவே படம் பேசப்படும்னு சொல்லியிருக்காங்க டேரக்டர் எல்லாரும். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பார். ஏன்னா டைம் இவ்வளோதான் எடுத்து அவரும் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு கூட படத்துக்காக நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ப்ரோ கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி இன்டர்நெட்னாலே அதுவே நல்லா தான் இருந்தது. ஸோ இது அவர் கெரியரே பண்ணி வச்சு எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ போகிறோம். ஸோ பார்ப்போம், தெரில. இந்த படத்துக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதில் இன்டர்நெட்னால என்னோட ஃபேவரட் படம். அப்போ அந்த டேரக்டரோட அடுத்த படம்னு சொல்லிட்டு நான் 8 வருஷமாக வெயிட் பண்ணிருக்கேன். படத்தோட சேர்ந்து நானும் வளர்ந்துருக்கேன், அவங்களும் வளர்ந்துருக்காங்க. இந்த படம் மேலே வந்து அப்படியே ஒரு தீவிரமான எக்ஸ்பெக்டேஷன். டிக்கெட் புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா காலேஜ்லேருந்து ஓட்டு டிக்கெட் போட வந்திருக்கோம். இப்போ எப்படின்னா வந்து இந்த படம் இங்கே பார்ப்பேன், அது இல்லாமல் 2-3 வாட்டி கன்ஃபார்மாக பார்ப்பேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பிரேவ் அட்டெம்ப்ட் இது வரைக்கும் யாருமே எடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. 100 கோடி பட்ஜெட், எஸ்கே ஒரு சம்பளமும் வாங்கலை. அந்த டேரக்டர் மேலே நான் வேறு லெவல் ஃபேனு. அவர் நேரில் போய் மீட் பண்ணால் கூட அவர் வந்து பேச மாட்டேங்கிறார். அந்தளவுக்கு ஒரு தன்மையான மனுஷன். பேச மாட்டேங்கிறாருன்னா எப்படி சொல்கிறது, நேரில் போய் நான் பேசினா கூட அவர் நான் ஏதோ ஃபேன் மாதிரி அவர் பேசுகிறாரு. சாரி, அவர் ஏதோ ஃபேன் மாதிரி என்கிட்ட பேசுகிறாரு. ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு தன்மையான ஒரு மனுஷன். கண்டிப்பாக ஜெயிக்கணும். 8 வருஷமாக அவங்க அம்மாலாம் வந்து இழந்திருக்காரு. பெரிய விஷயம். நல்லா படம் போடணும். கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. எப்படி அந்த ரவிக்குமார், அவரோட படம் ரவிக்குமார் தானே அவர் பேர், அவரோட இது அந்த இன்டர்நெட்னாலே அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் குழந்தைகளை பிடிச்சவர் தானே, கிட்ஸை பிடிச்சவர் தானே, அவர் நல்லா நடிச்சிருப்பாரு. என்ன இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எஸ்கே பார்க்கும்போது படம் ஒரு மாதிரி இருக்குமோன்னு தோணுது. மற்றபடி எதிர்பார்ப்புலாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி எஸ்கே ஃபேன் கூட தலைவரை கிட்டத்தட்ட 6 வருஷத்து உழைப்பு, தன்னோட எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காரு. அது இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா அவரோட சேல்ரி கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு. ரகுமான் வேற தலைவன் ஆஸ்கார் நாயகன், அவரும் இவரும் இப்போ ஃபஸ்ட்டு கூட்டணி. அது வேற ரொம்ப இப்போ ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. இது வந்து டேரக்டர் வேறு இன்டர்நெட்டில் டேரக்டரு, அதனால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் ப்ரோ, இந்தியாவிலே ஏலியன் வேற கொண்டு வராங்க. எப்படி இருக்குது அப்படின்னு வேற தெரில. நல்லா விஎஃப்எக்ஸ் ஆகலாம் நல்லா சூப்பராக இருந்தது. அது ஏலியன் வந்து எஸ்கே கூட ஏதோ சொல்லப்போனால் ஃபன்னாக இருக்கும். ஏலியனை வந்து நம்மளால் எப்படி, அதாவது நம்ம இந்தியன் கல்ச்சர், நம்ம புது விதமான கான்செப்டு எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலேயே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. நல்லா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு. ஆமாம் ப்ரோ, ட்ரெய்லரே வேறு லெவலில் இருந்தது. சம்பளமே அங்கே நடிச்சிருக்காரு போல், டெடிக்கேஷன் அதிலே தெரியுது. ஸோ கன்ஃபார்ம் நல்லா தான் இருக்கும், பார்த்துடலாம்ல தெரிஞ்சோம். வேறு லெவல் இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க விஎஃப்எக்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃபேண்டம் டிஜிட்டல். ஸோ அவங்களுக்கும் பிக் அப்ளாஸ். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே இருந்தது ட்ரெய்லரும். எஸ்கே மாஸ் பண்ணுற ஒரு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் இது பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2018 பண்ணது. அப்போ அவரோட அந்த ஸ்கில்ல வந்து அவர் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நடிச்சிருக்காருன்னு பார்க்கணும். நான் இப்போ வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்லாம் இதாகிடுச்சு. ஆனால் அப்போ 2018 ஒரு குரோயிங் ஆக்டரில். ஸோ அவர் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த 2018க்கான எக்ஸ்டெண்ட் எந்த அளவுக்கு இழுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். பார்ப்போம். ஒரு என்ன நம்மளாம் எதுவுமே சொல்லக்கூட ரகுமான்லாம் வேற லெவலில் ஒரு 3 வருஷம் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு எல்லா பாட்டுமே. பிஜிஎம் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. காமெடி கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. இன்டர்நெட் ப்ரோ அவருமே நல்லா பண்ணிருக்காரு. ஐ மீன் ஏர்லி படத்தில் ஜிகர் ஜாண்டாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிருக்காரு. இதெல்லாம் நல்லா பண்ணிடுவார், ஒர்க் ஆகிடும் கன்ஃபார்ம். இன்டர்நெட் நாளைக்கு சூப்பராக இருக்கும். காமெடிலாம் செம்ம படம். ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ண தான் போகிறேன். அதுதான் வந்தேங்க. செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் சொல்ல வேணாம், ஏறுமா சார் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எல்லா படமும் எல்லா சீரிஸும் பார்த்து எல்லா படமும் ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரைலர் வந்து இப்போ சிஜிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இவ்வளோ லெவல் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைலர்லேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்டர்நெட்னாலே அது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க ஒரு படம் தான். எப்போதுமே நல்லாயிருக்கும் அந்த படம். ஸோ அந்த டேரக்டர் ஒரு 5 வருஷமாக ஒரு படத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு எந்த படமே போகாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க.